ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போயிட்டு ஹிமாலயன் எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். கொஞ்சம் போகிறதுக்கே இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு தர்காவிலேருந்து. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சண்டே நம்ம ஊர் டிராஃபிக் எப்படி இருக்குன்ட்டு. சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கான டிராஃபிக் இல்லை கைஸ், நார்மலாக மேனேஜபிளாக தான் வந்துருக்கு. ஒசூர் என்ட்ரன்ஸில் இருக்கும்ல அந்த பிரிட்ஜ்லேயும் இந்த ராயக்கோட ரோடு பிரிட்ஜ்லேயுமே வந்து தான் எப்போவுமே அதிகமாக டிராஃபிக் ஆகும். ஓகே இன்றைக்கி பரவாயில்ல, மேனேஜபிளாக தான் இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன் எங்கே இருக்குன்ட்டு. எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல அது எங்கே இருக்குன்ட்டு. மேபி இந்த எப்படி சொல்கிறதுன்னா அந்த ரிங் ரோடு கட்டுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லலாம். நான் இந்த ஏரியாவோட நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறதுல கொஞ்சம் புவர். நான் எக்ஸ்பல்ஸ் 210 இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு தடவை பார்ப்போம். 110 நினைக்கிறேன். இங்கே தான் ராயல் என்ஃபீல்டு தான் இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி ஓப்பனில் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியலையே. ராயல் என்ஃபீல்டு ஓப்பனில் தான் இருக்குது. போய் பார்ப்போம் ஹிமாலயன் டெஸ்ட் ட்ரைவ் தராங்களான்ட்டு. இருக்குது ஹிமாலயன். ஆனால் ஓகே இது பாருங்கள் கொரில்லா 650 450 சாரி. அதோட கலரு ப்ரௌனு செம்மையாக இருக்குல்ல. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஒரு தடவை. கேட்டு பார்த்துட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் இல்லை, கொரில்லா தான் இருக்காமா ஒசூர் ராயல் என்ஃபீல்டில். சரி அதுதான் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். இனிஷியல் லோ என்ட்டாக இருக்குது. நார்மலாக அந்த ராயல் என்ஃபீல்டுக்குன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் இதில் வந்து நல்லாயிருக்கு. சொல்லப்போனால் நம்ம அட்வென்ச்சர் 390 கூடவே கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த புல் நல்லா எனக்கு வந்து தெரியுதுங்க பாருங்களேன். லைட்டாக த்ராட்டில் கொடுத்தா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம பைக்கில் இந்த மாதிரி வந்து இருக்காது. அது ஒரு 5000 மேலே லைக் 5000 RPM மேலே போனால் தான் வந்து நம்மளுக்கு அதோட ஸ்வீட்னஸ் அது வந்து காட்டும். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல திரும்பிப்போம். ஃபஸ்ட்டு பிரேக்லாம் நல்லா பஞ்சே கொடுத்துருக்காங்க. கீர் தான் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. சீட் கம்ஃபர்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்ல, அந்த சீட் கம்ஃபர்ட் வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக் ரெஸ்ட்டு சப்போர்ட்டு எல்லாமே. இந்த கேடிஎம் பைக்ஸ்லாம் காலை கொஞ்சம் பின்னாடி வச்சு ஓட்டுற மாதிரி வந்திருக்கும். இதோட பொசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்காரதுக்கு செம்ம கம்ஃபியாக இருக்குது. ஜஸ்ட் அழகாக நீங்கள் இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு சோஃபாவில் உட்கார மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் உங்களுக்கு அந்த பின்னாடி இதில் வந்து கொடுக்குது. நல்லா இருக்குது. இதே வாங்கியிருந்துக்கலாமா நம்ம. பட் நம்ம வந்து அட்வென்ச்சர் கேட்டகரின்றதுனால தான் அது எடுத்தோம். ஹிமாலயன் ஒரு தடவை வந்து எங்கேயோ வண்டி கிடச்சிச்சின்னா ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அதை பற்றி வந்து சொல்கிறேன். ஓகே கைஸ், அப்படியே நம்ம வந்து அட்வென்ச்சருக்கு தாவிடுவோம். அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஆக்சுவலாக நான் எதை மீன் பண்ணேன்னா, நம்ம பைக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 3rd கியரில் போயிட்டுருக்கேன். இந்த 4000 RPMல வந்து புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் புல் எதுவுமே வந்து தெரியறதில்ல. RPMமும் வந்து டக்குன்னு மேலே ஏறிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னா, நம்மளால் வந்து இதை 3000 RPM கீழே வந்து ஓட்டவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3000 RPM இருக்குல்ல, இது கீழே வந்து ஓட்டவே முடியல. இதுக்கு மேலே நான் வந்து புல் பண்ணாலும் வண்டி வந்து எப்படி தட்டுது பாருங்களேன். இந்த கேரக்டர் அதில் வந்து வேரி ஆகுது. லைக் லோ அண்ட் புல் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2000 RPMலேருந்தே வந்து வெஹிக்கிளை புல் பண்ணலாம். நல்லா ட்ராக்டபுளாக இருக்குது கீழே, லைக் லோ இந்த RPM ரேஞ்சில். ஸோ சிட்டி டிரைவ்ஸ்க்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஹைவேல நீங்கள் நல்லா பறக்க விட்டு அடிக்கணுன்னா இந்த வண்டி பெஸ்ட்டு. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரி எங்கே ரோட்ஸ்லாம் இருக்குது சொல்லுங்கள், ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுறதுக்கு. இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த ட்ராக் டியூன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் எந்த மாதிரி இருக்கணும், லைக் நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு எந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னோட ஒரு ஷார்ட் ரிவ்யூன்றதை விட கருத்துன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது சீட் சேஞ்ச் பண்ணால் கம்ஃபர்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, இந்த வண்டியில் பின்னாடி நம்பர் பிளேட் கலண்டு விழுந்துருச்சு கைஸ். எப்படி கலண்டு விழுந்துச்சுன்னே தெரியல. சரி அதை தான் வந்து மாட்டலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். கேடிஎம் ஷோரூம் இன்றைக்கி ஓப்பனாக என்ன ஏதுன்னு தெரியல. அதை ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இதை ஓட்டுறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம தலையை வந்து 4000 RPM 5000 RPM மேலே தான் வந்து பவர். ஃபுல்லாக கடைசி 10000 RPM வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம் பவர்.
பட் அவங்க வந்து இனிஷியலில் கொஞ்சம் நல்லா பஞ்ச் வெஹிக்கிளில் வந்து தெரியுது, அதுக்கப்புறம் மேலே போக போக அப்படியே லீனியராக போகுது, அந்த மாதிரி இருக்குது. பாருங்களா, அதை நம்ம ஈஸியாக 4th கியரில் 20 எல்லாம் பண்ணோம். கேடிஎம் ஷோரூம் இன்றைக்கி லீவு. ஓகே, எங்கேயா நல்ல டீ கடை இருந்துச்சுன்னா டீ குடிச்சிட்டு திரும்பி போக வேண்டியதுதான். ஓகே காய்ஸ், இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதாக இருக்கும். ஹிமாலயன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்திருப்போம். ஹிமாலயன் இவங்ககிட்ட வந்து இல்லை. சரி, கொரில்லா 650 நம்ம வந்து லைக் 450 எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணோம். நல்லா தான் இருக்குது. பட் ஹிமாலயன் ஒரு தடவை வந்து யார்ட்டையும் வாங்கி ஓட்டி பார்ப்போம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த 2 அட்வென்ச்சர் டு அட்வென்ச்சர் கம்பேரிஷன் வந்து தெரியும். மேபி கொரில்லா 450ல் அவங்க அந்த இன்ஜின் டியூனிங்கை கூட வந்து மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த கேட்டகரி பைக்குக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்து ஒரு நாள் ஹிமாலயன் கிடச்சதும் அதை ஒரு நாள் வந்து ஓட்டி பார்ப்போம். ஹிமாலயன் ஓட்டலான்ட்டு ஆசையாக வந்தேன் கைஸ். ஓகே, அடுத்த vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். டீட்டெயிலான இந்த ரிவ்யூ இதில் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இந்த சேனலில். டீட்டெயிலான ரிவ்யூ வந்து என்னோடய ஆட்டோமோட்டிவ் சேனல் நான் வந்து கொடுக்குறேன், அதையும் வந்து பார்க்க மறக்காதீங்க. இன்னொரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.